எல்லோருக்கும் வணக்கம். அடியன் பெயர் ஆர் தங்கராஜ் ராமையா. என்ன பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்க ஒரு கொடி அமைத்து அந்த கொடிக்கு முன்னாடி வந்து உண்மை, நேர்மை, சத்தியம் என்ற வாசகத்துடன் அதை வெளியீடு செஞ்சுருப்பேன், பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். என்னடா இவன் லூசான்னு கூட கேட்டிருக்கிறேன் ஒருத்தன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அதாவது சிந்தனை அப்படின்னாக்க, நாம் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியின் வாயிலாக நமது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக வருங்கால எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கும் அவங்க சந்தோஷமாக வாழ்வதற்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை ஆராய்ந்து, உலக அரசியல் நிலைகளை ஆராய்ந்து, உலக நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு தனி மனித சிந்தனையினால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகளை அதையும் ஆராய்ந்து, உலக அரசியல் எந்த நிலையில் இருக்குது, நமது இந்திய அரசியல் எப்படி இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு குறிப்பிட்ட அந்த காலங்களாக ஆராய்ந்து, இதன் அடிப்படையிலேயே அடியனுக்கு உருவான சிந்தனை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். எப்படி இதை வந்து பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன் அப்படின்னா, இது ஒரு திரை காவியமாக தயாரித்தால் எப்படி இருக்கும். இது எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு, அரசியல் படங்கள் வந்திருக்குது, ஜாதி அடிப்படையாக வைத்து வந்திருக்கிற படங்கள்லாம் இருக்குது, எவ்வளவோ வந்திருக்கு, எத்தனையோ பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு தனி மனித சிந்தனை ஒரு நாட்டை எப்படி வழி நடத்துகிறது, அப்படி அது வழி நடத்துகிறது, அது அல்லாமல் எப்படி ஒரு நாட்டை சீரழிக்கிறது ஒரு தனி மனித சிந்தனை என்பதை கருத்தில் கொண்டு, நமது சிந்தனை நமது மக்களுக்கு, நமது தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நமது சிந்தனையை எப்படி கொண்டு சேர்க்க முடியும், எப்படி செயல்படுத்த முடியும், எப்படி அவர்களுக்கு இந்த சிந்தனையை எதன் வழியில் அவர்களிடம் பதிய வைக்க முடியும் என்பதை மனதில் கொண்டு சிந்தித்து, இப்பொழுது அந்த சிந்தனையை தங்களுக்கு முழுமையாக, சுருக்கமாக, விளக்கமாக தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் இதை கேளுங்க, பாருங்கள். என்னுடைய சிந்தனை சரியானதாக இருந்தால் அடியேன் தயாரிக்கவிருக்கும் திரை காவியத்தில் இணைந்து செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என் சிந்தனையின் நோக்கம் என்ன, விரிவாக்கம் என்ன, செயல்பாடு என்ன என்பதை ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படி உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், கேளுங்க, இணைந்து செயல்பட வாருங்கள்.